இன்னைக்கு சூப்பரா மண் சட்டியில ஒரு கோதுமை களி பண்ணலாங்க. நான் என்னைக்கு அரைச்ச குழம்பு இல்லைன்னா புளி குழம்பு பண்றேனோ அன்னைக்கு காலையில எங்க வீட்டுல களி தாங்க. கீரை கடைஞ்சாலும் களிக்கு நல்லா இருக்குங்க. காலையில களிக்கும் மத்தியானம் ரைஸுக்கும் சேர்த்து பண்ணிட்டோம்னா ஒரே வேலையா முடிச்சிடும். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. மொத்தம் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்ப 2 ஸ்பூன் சம்பா ரவை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. சம்பா ரவை சேர்த்துனா உங்களுக்கு கட்டிப்படாதுங்க. அதுக்காக தான் நீங்க சம்பா ரவைக்கு பதிலா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு கொதி வந்ததுமே அடுப்புல இருந்து சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு அதே சூடோட 2 டம்ளர் கோதுமை மாவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விடுறேங்க. நீங்க விஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதோட பேக் சைடு வச்சு நீங்க கிளறலாம். இல்லைன்னா மரக்கரண்டி எடுத்துட்டு நீங்க கிளறி விடலாம். ஆனா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி இல்லாம கிளறி வர்றதுக்கு லேட் ஆகுங்க. விஸ்க் வச்சு பண்ணும்போது டக்குன்னு கட்டி இல்லாம கிளறி வந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம வந்துரும். அடுப்புல இருந்து இறக்கிட்டு தண்ணி நல்லா சூடா இருக்கும் போதே மாவு போடணும். ஆறுனதுக்கு அப்புறம் மாவு போட்டீங்கன்னா கட்டி கட்டி ஆயிருங்க. இப்ப திருப்பி அந்த மண் சட்டி அடுப்புல வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா அந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கோங்க, சூடா இருக்கும். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிருங்க. அந்த மண் சட்டியோட சூடுலயே மாவு நல்லா வெந்துருங்க. சர்வ் பண்ணும்போது நீங்க உருண்டைகளாக்கி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் கூட நல்லாதாங்க இருக்கும். ஒவ்வொருத்தரோட மெத்தட் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்க வேற மெத்தட்ல செய்றீங்கன்றதுனால என்னோட மெத்தட் தப்புன்னு சொல்லாதீங்க. இதுவும் ஒரு மெத்தடுங்க. இதுலயும் மாவு வெந்திருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. காலையில நேரம் இட்லி, தோசை, உப்புமா, பூரின்னு செய்யறதுக்கு இது ரொம்பவே ஈஸி, ஹெல்த்தியும் கூடங்க. ஒருத்தருக்கு 1 டம்ளர் அளவுல மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்.